வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எந்த அளவுக்கு இங்கே ஒரு பக்கம் போராட்டத்தில் இருப்பாங்க சொல்லுங்கள். ஒரு பெண்ணாக இருந்து இந்த சமுதாயத்தில் நம்ம போராடி வர்றதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் தாண்ட வேண்டியிருக்கு. ஒரு வேலைக்கு போகிறாங்க, அந்த இடத்துல நம்ம இலக்கியாவுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாமே வருது. அந்த இடத்துல நம்ம இலக்கியா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதோ பாருங்கள், ஒரே வார்த்தை தான், நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட செயல் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை, கம்பெனிக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாங்க. உடனே பார்க்கணுமே, அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து இதை நம்ம கௌதம் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட மனசுக்குள்ளே கஷ்டமாயிரும். நம்ம வேலைக்கு போகல, நம்ம மனைவியை வேலைக்கு அனுப்பினா போகிற இடத்துல கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மனதளவில் ரொம்பவே அவர் நொந்து போயிடுவார். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் ஐயோ சொல்லவே முடியலைங்க, வாயெல்லாம் கூசுது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்களே, அவங்கள கடத்தின்னு போயிட்டு ஒரே அடியாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. எஸ்எஸ்கே, நீ எல்லாம் மனுஷனாயா? ஏன் இந்த மாதிரி பண்ணுற? உனக்கு என்ன அப்படி மிருகத்தனம்? உன் மனசுக்குள்ளே ஏன் அவ்வளோ வன்மம், அவ்வளோ கொடூரமான எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். எஸ்எஸ்கே வந்து அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் வச்சுன்னு இருக்காரு. தோ பார், நான் கெட்டவன், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், உங்களுக்காக இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாமே இப்போ எனக்கு தான் வரப்போகுது. நீங்களாம் நினச்சின்னு இருக்கீங்க இந்த சொத்து மொத்தத்துக்கு நீங்கள் தான் அதிபதின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சொத்து மொத்தத்துக்கு நான் தான் அதிபதி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கூடி சீக்கிரம் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் தாட்சாயணி வந்து நீங்கள் ரேவதி கிட்ட ரொம்பவே ஆசை நடந்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி உங்ககிட்ட பேசும்போது அவங்க கோபம், ஒரு ஆத்திரம் தெரியுது. எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. சொல்லுங்கள், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரேவதியை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி, ஏன்னா கௌதம் கூட அவங்க தானே இருந்தாங்க அவங்க வீட்டில் வேலை செஞ்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்எஸ்கே, என்கிட்ட மறைக்காதீங்க, நான் மறைக்கிறது, நீங்கள் மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் என்ன மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் உண்மை தெரிய வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன், அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் நான் எதுக்குமா உங்ககிட்ட போய் மறைக்க போகிறேன்? உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு பார்க்கலாம். நீதாம்மா என் உலகம், நீ தானே எனக்கு எல்லாம், உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? உனக்காக நான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டு உன்னை நம்பர் 1 இந்த கம்பெனி ஆகணும்னு சொல்லிட்டு போராடிட்டே இருக்கு. அது உனக்கு தெரியலையா? ஆமாண்டா, ஆமாம், எங்கள் அப்பா நோகாமல் உனக்கு சொத்தை கொடுத்து பொண்ணையும் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ண சொன்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அடுத்தவன் சொத்தை திருடி அது மூலிமா நீ எப்படியாவது இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிருக்க. நீ பேசுகிற, பேசுப்பா பேசு, ஊவாயி உருட்டு நீ பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நீ பேசக்கூடாது, பேச்சு எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அது எல்லாமே நம்ம எஸ்எஸ்கே தான் பொறுப்பேற்றாகணும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து தாட்சாயணி கிட்ட ஏற்றி விட்டு இருக்காங்க. இதோ பாருங்கள் தாட்சாயணி மேடம், உங்களுக்கு எதிராக நாங்கள் எப்போவுமே இல்லை, எங்கள் பொழப்ப நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறன்ற பேரில் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசனம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சோ தெரிய வரலையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன எஃபெக்ட் எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அது போல தான் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதெல்லாம் நீங்கள் தான் ஒரு பக்கம் எடுத்து நல்லபடியாக அதை எடுத்துன்னு போகணும். ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் போடுற மாதிரி தெரியல. எங்கள் ரூட்டில் இனிமேல் எஸ்எஸ்கே வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாடி பொறுப்புன்னு உன்னை பார்த்தாவே ஆக மாட்டேன் தெரியும், உன்னை பார்த்தாவே அப்படியே பற்றிக்கிட்டு வருது, எனக்கு ரணகாலமாக இருக்குது. நீ என்கிட்ட பேசுகிறதே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல, நீ என்கிட்ட என் புருஷனை பற்றி குறை சொல்கிறியா? என் புருஷனை பற்றி குறை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை, பேசுகிற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. உடனே சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் எதுவும் பேச மாட்டேன், என் வாய் தான் உண்டுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இலக்கியா, பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நீ என்ன தான் சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நினச்சின்னு அவங்க பண்ணுறதான் கரெக்டுன்னு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனமே இல்லை. அதனால் அந்த இடத்துல மௌனத்தை குறைச்சிட்டு நம்ம செயலை தான் நம்ம அதிகப்படுத்தணும். அவங்ககிட்ட இருந்து எப்படி விலகி நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்து கட்டத்து நம்ம கொண்டு போகணுமோ அது போல் நம்ம மூவ் ஆகணும். அதை விட்டு ஐயோ இதை பண்ணாதீங்க, ஐயோ அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு தான் சந்தோஷம். அதனால் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம படக்கூடாது. இல்லைக்கா, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுமோ அதுக்கான ஒவ்வொரு
அடிக்கல்லையும் கண்டிப்பாக நான் நகர்த்துவேன். அது மூலிமா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அது போல் நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தாகணும். பார்ப்போம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் நாம் கண்டிப்பாக நம்ம வழியில் நம்ம போயினே இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பா நீ எங்கடா போயிட்டு வந்தனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாத்துக்கு தாங்க போயிட்டு வந்தோன்னு இருக்கோம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா ஆறு படித்து கொட்டிட்டு போகுதுங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு தண்ணி எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் எல்லாமே நல்லபடியாக தான் தண்ணி போயின்னு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் நம்ம ஆற்றுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா? வாங்க, கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்ற கருத்தை நம்ம சொல்லிடலாம். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தண்ணி எஃபெக்ட் தெரியுதா? பார்த்தீங்களா? இது வந்து ட்ரெய்லர். உள்ளே போனால் இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது. உள்ளே போய் எடுத்து அனுப்பணும்னு எனக்கு ஆசை தான். என்ன பண்ணுறது, அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.